கேப்டன் மில்லர். இப்போது தனுஷினுடைய நடிப்பில் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது கேப்டன் மில்லர். அது ஏதோ ஒரு கற்பனை கதாபாத்திரம், அதுதான் அவர் ஏற்று நடித்திருக்கிறார் அப்படின்னு இன்றைய தலைமுறை பிள்ளைகள் நினைத்து விடக்கூடாது என்பதற்காக அதில் தெரியாத விஷயத்தை இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு விரும்புகிறேன். அதாவது கேப்டன் மில்லருங்கிறவர் யார்? இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் 1966 ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி பிறந்த வள்ளிபுரம் வசந்தன் என்பவர் தான் இந்த கேப்டன் மில்லர். அவர் வாழ்ந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா, அவர் கல்லூரி மாணவராக இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழர்களுக்கு எதிரான பல பிரச்சனைகள், கொடுமைகள், பல சம்பவங்கள், தமிழர்களுக்கு எதிரான இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அது இருக்கிறது. என்றைக்குமே ஒரு நாட்டுக்குள்ளே 2 இனத்தை சார்ந்தவர்கள் இருந்தாங்கன்னா நிச்சயமாக இன ரீதியான மோதல்கள் ஏற்படுவது என்பது இயற்கை. அப்படித்தான் இலங்கை மண்ணிலும் அது நடந்து கொண்டிருந்தது. அங்கே பெரும்பான்மையாக இருந்தவர்கள் சிறுபான்மையினரை ஒடுக்குவது என்ற அந்த நிலையில தான் அங்கே போராட்டங்கள் வெடித்து கொண்டே இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா 1983 அந்த ஜூலை மாதம் உண்மையிலே ஒரு கருப்பு ஜூலை அப்படின்னு சொல்லலாம். முதல்ல அப்போ தான் இலங்கையில் தமிழருக்கு எதிரான மிகப்பெரிய தாக்குதலை சிங்களர்கள் மேற்கொள்கிறார்கள். இலங்கையினுடைய தலைநகரம் கொழும்பாக இருக்கட்டும், இலங்கையினுடைய பல பகுதிகளில், மாகாணங்களில் மிகப்பெரிய அளவில் அந்த போராட்டம் கலவரமாக வெடிக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய வீடுகளை, உடைமைகளை இழக்கிறாங்க. 30,000க்கும் மேற்பட்ட தமிழர்கள் கொல்லப்படுறாங்க. அப்போது அதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உந்துதல் யாருக்கு ஏற்படுதுன்னா, இந்த வள்ளிபுரம் வசந்தன் என்ற இவருக்கு ஏற்படுகிறது. அவருடைய தந்தையார் பார்த்திங்கன்னா ஒரு வங்கியில் மேலாளராக இருக்கிறாரு. பருத்தித்துறையில் இருக்குது அவங்களுடைய வீடு. உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு ஒரு அழகான குடும்பம் இருந்தாலும் கூட இந்த மக்களுக்காக, இந்த இனத்துக்காக ஏதாவது செய்யணுங்கிறது அவருக்கு ஏற்பட்டு அவர் தமிழர்களுக்காக போராடக்கூடிய ஒரு பெரிய இயக்கத்தில், பேர் இயக்கத்தில் தன்னை அவர் ஐக்கியப்படுத்தி கொள்கிறார். இதை அவங்களுடைய தாயார் கமலாதேவி அப்படிங்கிறவங்க பதிவு செய்கிறாங்க. அப்படி அதில் இணைந்த பிறகு பார்த்திங்கன்னா அவங்களுடைய முதல் முயற்சி என்னதான் இருக்குது அப்படின்னா, அவருடைய ஈடுபாடு, அவருடைய அர்ப்பணிப்பு அதெல்லாம் பார்த்து அவர் விரைவிலேயே அந்த பேர் இயக்கத்தில் கரும்புலியாக அந்த படையில் அவர் இணைக்கப்படுகிறார். வழக்கமாக தற்கொலை போராளின்னு சொல்லுவோம், ஆனால் அவர்கள் அதை தற்கொடை போராளி அப்படின்னு சொல்கிறாங்க. இலங்கை மண்ணில் சிங்களர்களுக்கு எதிராக வந்த முதல் தற்கொடை போராளி அப்படின்னு இந்த வள்ளிபுரம் வசந்தனை குறிப்பிடுறாங்க. அவர் செய்த தியாகம் மிகப்பெரிய தியாகம். ஏன்னா ஒரு மனிதன் எப்போ பிறந்தாலும் இறப்பாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். ஆனால் இந்த நேரத்தில் இத்தனாம் தேதி இந்த நிமிஷம்தான் நம்ம சாக போகிறோன்னு தெரிந்து கொண்டே ஒரு மனிதன் அந்த சாவை இன்முகத்தோடு வரவேற்கிறான். அதுவும் தனக்காக அந்த சாவை ஏற்காமல் தான் சார்ந்த இனத்திற்காக ஒருவன் அந்த மரணத்தை தழுவுகிறான் என்றால் அது எவ்வளவு உயர்வான ஒரு மரணமாக இருக்க முடியும் என்று அவங்களுடைய தாயாரே ரொம்ப புலகாங்கிதம் அடைகிறார்கள் என்றால் அப்பேற்பட்ட உயர்வுக்கும் பெருமைக்கும் உடையவர் தான் கேப்டன் மில்லர் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த வள்ளிபுரம் வசந்தன். அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நெல்லியடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா சிங்கள இராணுவத்தினுடைய அனைத்து வெடிமருந்து பொருட்களும் அங்கே தான் நிரப்பி வைக்கப்பட்டிருக்கு. அவர்களுடைய கைவசம் இருக்கக்கூடிய அந்த இடத்த மீண்டும் பெறணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கம். அப்போ என்ன பண்ணணும் ஒரு திட்டமிடுகிற போது வெடிமருந்துகளெல்லாம் நிரப்பி கொண்டு ஒரு வண்டியில் அவனுடைய முகாம்களுக்குள்ளே போய் அங்கே நாம் அதை வெடிக்க செய்வதன் மூலமாக அவர்களை பகுதியை நம்ம கைப்பற்றலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வகுக்கப்படுது. அதை நிறைவேற்றுகிற பணி யாருக்கு வழங்கப்படுகிறதுனா இந்த வள்ளிபுரம் வசந்தனுக்கு வழங்கப்படுகிறது. அவரும் அது மாதிரி என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா அந்த பகுதிக்குள்ள தன்னுடைய வண்டிகளை கொண்டு போகிறாரு. அந்த முதல் தடுப்பை சுவரை தாண்டி போகிற போதே அவர்களால் சுடப்பட்டு அவர் இறக்க சூழலை வந்தாலும் கூட தன்னுடைய உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் தான் எடுத்துக்கொண்ட பணியை சிறப்பாக பண்ணணும்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு அந்த ஆப்ரேஷன் சொல்லக்கூடியதை ரொம்ப சக்ஸஸ் பண்ணி பின்னால் வரக்கூடிய வீரர்கள் எல்லாம் அந்த இடத்தை கைப்பற்றுவதற்கு இந்த வள்ளிபுரம் வசந்தன் மிகப்பெரிய ஒரு காரணமாக அமைந்தார். அதனால தான் மரணத்திற்கு பிறகு அவருக்கு கேப்டன் பதவி வழங்கப்பட்டு கேப்டன் மில்லர் என்று உருவகப்படுத்தப்பட்டார். அந்த வசந்தன் என்கிற பெயர் எதிரிகளுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக அங்கே பார்த்திங்கன்னா மில்லர் என்று அவருடைய பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது.
அவர் இறந்த 1987 ஜூலை 5ஆம் தேதி என்பது அந்த தற்கொலை போராளிகளினுடைய தினமாக அது மாற்றப்பட்டு ஆண்டுதோறும் அது அனுசரிக்கப்படுகிறது. அவருக்கு ஒரு பெரிய சிலை என்று எழுப்பப்பட்டது. என்றைக்குமே எதிரிகள் வெற்றி பெற்று விட்டால் பழைய சாட்சியங்கள் ஆவணங்களை எல்லாம் அழிப்பது வழக்கம். அவருடைய சிலை இருந்த இடம் தெரியாமல் தரைமட்டமாகி போனாலும் கூட வரலாற்றில் அவர் பெயர் என்றைக்குமே அழிக்க முடியாத ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.